யாராவது பார்த்தா தானே நம்ம கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பாரு. உனக்கும் ஆசைதான். ஏய் ஏய், வலிக்குது, கொட்டாத. இது உனக்கு வலிக்குதா? அப்படி சொன்னாதானே நீ திரும்ப கொட்டுவ. உன் கை என் மேல படும். நந்தினி யார் கூடயோ பைக்ல. ஏ வானதி, நந்தினி யார் கூடயோ பைக்ல போன மாதிரி இருந்துச்சு, நீ பாத்தியா? நந்தினி எதுக்கு மாமா இங்க வரப்போறா? தெரியலையே, அதுவும் யார் கூடயோ பைக்ல போற மாதிரி. அது நந்தினி மாதிரி வேற யாராவது இருக்கும். நீ முதல்ல காரை சரி பண்ணு மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. அது நந்தினி மாதிரி தான் இருந்துச்சு. அவ ஒரு பையன் கூட பைக்ல போற மாதிரி. அது யாரா இருக்கும்? ஒருவேளை வானதி சொன்ன மாதிரி அது நந்தினியா இருக்காதோ? சரியா தெரியாம நம்ம எதுவும் தப்பா பேசக்கூடாது. என்னன்னு தெரியல, மெக்கானிக் வந்தாதான் சரி பண்ண முடியும். அப்ப எப்படி போறது? இரு இரு ஒரு நிமிஷம். குமார் வந்துட்டு இருக்கான், வெயிட் பண்ணு, சீக்கிரம் போயிடலாம். ஏ வானதி, ஒரு நிமிஷம். இங்க வா. என்ன மாமா? என்ன இறக்கி விட்டதும் நீ பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடுற? வேற என்ன மாமா செய்ய சொல்ற? பக்கத்து ஊர் வரைக்கும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன். எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள ஓடுற. ஷூ, மறந்துட்டேன். என்ன நன்றி தானே சொல்லணும். சரி மாமா, கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? இப்படி ஏதாவது சொல்லிட்டு போ. நானே எங்க அப்பா வந்துருவாருன்ற பயத்துல ஓடிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு நீ அவருக்கு இவ்வளவு பயந்துட்டு இருக்க? என் கூட தானே வந்த. நான் வேணா மாமா கிட்ட பேசட்டுமா? ஐயோ சாமி, ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து பேசினா உனக்காக நீ பேசுறதுக்கு எங்க அப்பா தலைய ஆட்டும். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அதுக்கும் சேர்த்தே எங்க அப்பா எனக்கு பொங்க வச்சு பூசை செஞ்சிடும். சரி சரி போ. நானும் இப்ப வந்து கூப்பிடுவாங்க அப்ப வந்து கூப்பிடுவாங்கன்னு ரொம்ப நேரமா வாசலையே தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா ஆளே வரலையேங்க. இங்க பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு இன்னும் அங்க நம்மள வந்து கூப்பிடாம இருப்பாங்க. கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா தாய் மாமா வீடுன்னு நம்மளதான் முதல்ல வந்து கூப்பிட்டு இருக்கணும். ஊரையே கூப்பிட்டுருக்காங்க. நம்மள இன்னும் கூப்பிட வரலன்னா நம்மள கூப்பிட வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பக்கத்திலேயே தாய் மாமா வீட வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிடாம விசேஷம் வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள அசிங்கமா பேச மாட்டாங்க. அதெல்லாம் யோசிக்கிற ஆள் அவங்க பொண்ணோட புருஷன். அவர் தான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஆளாச்சே. அவர் ஏதாவது முடிவு பண்ணிட்டாருன்னா ஒத்த கொம்புல எல்லாம் நிப்பாரு. ஏய், நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காத. நம்மள கூப்பிட கூடாதுன்னு அவர் எதுக்கு நினைக்க போறாரு? அவருக்கும் நமக்கும் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவர் கோச்சுக்கிட்டு நம்மள கூப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் கோச்சுக்கிறதுக்கு காரணம் வேற வேணுமா? எந்த காரணமும் இல்லாம பிரச்சனை பண்ற ஆள் தானே அவரு. ஏய், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏங்க, அன்னைக்கு அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தப்போ நீங்க எந்த பதிலும் சொல்லாம அனுப்பிட்டீங்கல்ல, அதுல ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? நாம ஒண்ணும் சம்பந்தம் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லலையா நீ? கொஞ்ச நாள் பொறுங்கன்னு தான் சொன்னோம். இல்ல குணசேகரா, மணிமேகலை சொல்றதும் சரிதான். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன்ல, அதான் வரதனுக்கு கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மள கூப்பிட வரல. எடுவட்ட பைய, எந்த விசேஷம் வந்தாலும் ஏதாவது இளவு கூட்டுறதே அவனுக்கு பொழப்பா போச்சு. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நாளைக்கு உன்னை கூப்பிடாம விசேஷம் வச்சா ஊரே உன்னை கேள்வி கேக்குமேடா.
யாருக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? வெளியூரா? எங்கேயோ இருந்தான்னு ஒரு காரணம் சொல்றதுக்கு. பக்கத்து தெருவுல வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம போகலனா கேக்குறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? நாளைக்கு நம்ம அங்க போலன்னு தானே கேட்பாங்க. என் தங்கச்சி வீட்டு விசேஷம் இந்த அண்ணனுங்க இல்லாம நடக்காது. நாளைக்கு நம்ம அங்க இருப்போம். எல்லாரும் தயாரா இருங்க. உன் கூட பிறந்த தங்கச்சி அழைக்காத வீட்டுக்கு நீ விருந்தாளிய போறியா? டே, ஐயோ கடவுளே, உன்னதான்ப்பா நான் நம்பி இருக்கேன். எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துக்கப்பா. கொடுக்கறேன். ஆனா நீ எனக்கு முதல்ல ஒரு உண்மையா சொல்லணும். மாமா தானே உனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. சத்யா, நீ முதல்ல அதை என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் கேளு. இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. ஒரு பொம்மைக்கு போய் ஏங்க தங்கச்சி கிட்ட இவ்ளோ கோவப்பட்டு இருக்கா? ஒழுங்கா குடு. ஐயோ இரு, நானே வரேன். பெரிய ஊர்ல இல்லாத பொம்மை. இந்தா உன் பொம்மையை நீயே வச்சுக்க. அக்கா, அருள் மாமா, இது உனக்குன்னு வாங்கினது. அவ சொல்லிட்டு போன மாதிரி இது பொம்மை இல்ல, என் மனசு. இத நான் உன்கிட்ட கொடுக்கும் போது என் மனசுல நீதான் இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். அது சீக்கிரமே நடக்க போகுது.